எலெக்ஷன் கமிஷன் செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட்டுட்டு இருந்தானா சொல்லுங்கள்? என்ன பண்ணிட்டு இருந்தான் 3 மாதம்? 45 நாளைக்குள்ளே சிசிடிவி கேமரா அழிஞ்சு போகும்ல. தெர்மல் பிரிண்ட்டு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? உன்னுடைய பொறுப்பு தானே. தெர்மல் பிரிண்டரை ஏன் சூஸ் பண்ண நீ? 1000 ஓட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஏன் ஒரு லேசர் பிரிண்டர் சூஸ் பண்ண முடியாதா? என்ன ஹீட் ஆயிருமா? ஏன் வேகமாக பிரிண்ட் ஆகாதா? ஏன் தெர்மல் பிரிண்டர் போல லேசர் பிரிண்டர் போட்டால் இந்தியாவோட சொத்தே காலி ஆயிருமா? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? 7 செகண்ட் தான் வந்து நீ காமிக்கிற, அது கூட ஓகே. அந்த விழுகிற சிலிப்பை நான் ஓட்டு போட்ட நான் எடுத்து பார்த்து இந்த ஓட்டு தான் நான் போட்ட ஓட்டுன்னு செக் பண்ணிவிட்டு அதை மடித்து அப்படியே தூக்கி நான் வந்து ஒரு பேலட் பேக்ஸில் போட்டால் என்ன பிரச்சனை உனக்கு? அதை எண்ணுனா என்ன பிரச்சனை உனக்கு? அதை எண்ணு, இவிஎம் எண்ணு ரெண்டையும் காமி, ரெண்டையும் டேலி பண்ணி காமி, முடிஞ்சு போச்சு. இந்த சந்தேகமாக வராதுல்ல. நீ சாஃப்ட்வேரில் என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. இது டேலி ஆச்சுன்னா எங்களுக்கு நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம்ல. நான் போட்ட ஓட்டு இந்த கட்சிக்கு தான் போட்டிருக்கேன்னு நான் பாட்டில் திருப்தியாக போயிடுவேன்ல. நீ அதை எது கேட்குறமோ அதை மட்டும் பண்ண மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து அங்கே வந்து மேனிப்புலேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே. நீ அங்கே வந்து ஹேச்சிங் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அங்கே வந்து ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக எலெக்ஷன் கமிஷன் இருக்குதுன்னு அர்த்தம். யாரை வந்து ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெர்செப்ஷனை க்ரியேட் பண்ணிட்டா போதும். மக்கள் மத்தியில் நம்ம அவங்கள ஜெயிக்க வச்சிடலாம். இதுதான் சிம்பிள் லாஜிக். இந்த லாஜிக்கை கூட புரியாத அளவுக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? வாக்குரிமை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஈவிஎம்ஐ ஒழிக்கணும். வாக்குச்சீட்டை வழி, வேறு வழி கிடையாது. அப்போ நீ வாக்குச்சீட்டை கொண்டு வான்னு நம்ம சொல்கிறோம். ஐயோ வாக்குச்சீட்டு திரும்பி வாக்குச்சீட்டுக்கா அப்படின்னு கத்துவான். அப்போ நான் சொல்கிறத படி 100% விவிபேட்டை என்ன, தெர்மல் பிரிண்டரை தூக்கி போடு, லேசர் பிரிண்டர் போடு. ஓட்டு போட்டவனுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கையில் எடுத்து பெட்டியில் போட சொல்லு. அதை எண்ணி காமி. உன் இவிஎம்ஏ எண்ணி காமி. ஓகே. வாக்குச்சீட்டே எண்ணி காமி. ரெண்டையும் மேட்ச் பண்ணி காமி, முடிஞ்சு போச்சு. நான் நம்பிட்டு போகிறேன்.